விஜய் அவர் தான் 2 நாளைக்கு முன்னாடி எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டார்ல. அப்புறம் என்ன இன்னைக்கு ஏதோ நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவையில நடத்துனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுலதான் இருக்கு ட்விஸ்ட். அதாவது விஜய் அவர்கள் மக்கள் கிட்ட பெரும்பான்மையா ஓட்டு வாங்கினாரு. இருந்தாலும் மெஜாரிட்டி பத்தாது. அந்த மேஜிக்கல் நம்பர் 118 தொகுதி வேணும் ஆட்சி அமைக்க. அது இல்லாததுனால திமுகவோட இருந்த சில கூட்டணி கட்சிகள், சில சுயேட்சை வேட்பாளர் இவங்களையெல்லாம் ஒண்ணு சேர்த்துக்கிட்டு இன்னைக்கு எப்படியோ ஆட்சியை பிடிச்சு முதலமைச்சர் சீட்ல உட்காந்துட்டாரு. இன்னைக்கு சட்டசபையில 234 எம்எல்ஏக்கள் அந்த மத்தியில, சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியில விஜய் அவர்கள் தலைமையிலான அமைந்த இந்த ஆட்சி எத்தனை பேருக்கு நம்பிக்கையா இருக்கு, இவரு ஒழுங்கா ஆட்சி பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்துச்சு. சோ இதுல அந்த 118 பேர் ஓகே கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்படின்றது தெரியும். ஆனா மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டா இன்னைக்கு ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சு. அதாவது 2 நாளைக்கு முன்னாடியே அதிமுக மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டுச்சு அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். இந்த அதிமுக கிட்டத்தட்ட ஒரு 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு பிரிஞ்சு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவா இன்னைக்கு நின்னாங்க. அதுதான் இன்னைக்கு இருந்ததுல மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். அது போக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினாரு, பிரேமலதா விஜயகாந்த் அவங்க என்ன பேசினாங்க, அதுக்கப்புறமா பாமக சைட்ல இருந்து என்ன பேசினாங்க அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அரசியல்னா என்னன்னே தெரியாம இருந்த இளைஞர்கள் மத்தியில இன்னைக்கு 24 மணி நேரமும் நியூஸ் சேனலை போட்டு உட்காந்து சட்டசபைக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத உற்று நோக்க ஆரம்பிச்சுட்டாங்க இளைஞர்கள். அப்ப அரசியல எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆயிட்டாங்க பாருங்க. ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட மக்கள் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இப்ப அரசியலும் ஃபுல் டைம் மத்த சேனலே இல்ல, ஃபுல் டைம் நியூஸ் சேனல் தான் ஓடிட்டு இருக்கு எல்லாரோட வீட்லயும். சோ அப்படி இன்னைக்கு நான் பார்த்த சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பத்தியும், 144 சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் யாரு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எப்பவும் போல சட்டப்பேரவை ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா லாஸ்ட்ல தான் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்துச்சு. இடையில சட்டமன்ற உறுப்பினர்களை பேச விட்டாங்க. இதுல பிரேமலதா விஜயகாந்த் அவங்க என்ன பேசுனாங்க அப்படின்னா, தம்பி விஜய் தலைமையிலான ஆட்சி ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்த உடனேயே மது கடைகளை மூடுனது, சில விஷயங்களை பண்ணதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் நான் தம்பி விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கல அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறமா பாமக சைட்ல இருந்து அவங்க பேரு சௌமியா, அந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, விஜய் அவர்களோட கொள்கையும் பாமகவோட கொள்கையும் ஒரே மாதிரி இருக்கு, இருந்தாலும் நாங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறேன்னு சொல்லல, கொடுக்கலன்னு சொல்லல, நடுநிலைமையா போயிட்டாங்க. அதுக்கப்புறமா இதுல எதிர்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர் பேசினதுதான் இதுல ஹைலைட். இது வீடியோக்கு கண்டென்ட்டே அதுதான். உதயநிதி ஸ்டாலின் அவர் என்ன பேசினார் தெரியுமா? வணக்கம், உங்களோட அரசு நல்லா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, இருந்தாலும் சில விமர்சனங்களை எல்லாம் நான் அந்த இடத்துல வைக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பிச்சாரு. அதாவது இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் மட்டுமே பண்ற அரசா இந்த அரசு இல்லாம ரியல் அரசா, அதாவது ரியல்லையும் சில விஷயங்கள் நீங்க பண்ணணும். திமுக ஆட்சியில இருந்தப்ப அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, அந்த திட்டம் இருந்துச்சு, இந்த திட்டம் இருந்துச்சு, மாசம் மாசம் அதாவது காலேஜ் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு காசு கொடுத்தோம், மாசம் மாசம் மகளிர் உதவித்தொகை வந்துச்சு. வந்த உடனேயுமே நாங்க ஆட்சி அமைச்ச நேரம் கோவிட் டைம், செகண்ட் வேவ் ரொம்பவே டவுன்ஃபால்ல இருந்துச்சு. அந்த நேரத்திலயுமே மகளிருக்கான விடியல் பயண திட்டம், அதாவது ஃப்ரீ பஸ் விட்டாங்கல்ல லேடிஸ்க்கு, அதை மென்ஷன் பண்ணி காமிச்சாரு. அதுக்கப்புறமா நிறைய திட்டங்கள் வந்த உடனேயே அந்த கோவிட் டைம்ல 4000 ரூபாய் எல்லாரோட அக்கௌண்ட்ல நாங்க கிரெடிட் பண்ணோம். இந்த மாதிரி நிறைய திட்டங்களை சொல்லி அப்படி இருந்த நேரத்திலேயே நாங்க சூப்பரா ஆட்சி பண்ணோம். ஆனா இந்தியாலேயே நம்பர் 1 மாநிலமா, வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலமா நாங்க தமிழ்நாட்டை ஆக்கி வச்சுட்டு தான் இப்ப இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்த உடனேயுமே கஜானால காசு இல்ல, அது இல்ல, இது இல்லைன்னு சொல்றது நியாயமே இல்லாத ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா தெரியாம விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டு ஆட்சி அமைக்க வச்சுட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினாரு. எனக்கு என்ன இல்ல ஆச்சரியமா இருந்துச்சு அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவ்வளவா பேச மாட்டாரு, கண்டிப்பா ஒரு எதிர்கட்சி ஸ்ட்ராங்கா இருக்காது அப்படின்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்சதை விட மிகப்பெரிய ஒரு உள்டாவா இருந்துச்சு. உதயநிதி ஸ்டாலின், ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ, உங்களோட எதிர்கட்சிக்கான அந்த பேச்சு ரொம்பவே சூப்பராவே இருந்துச்சு. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நல்லா பேசுனீங்க. நிறைய, அதாவது ஒரு ஆட்சி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா எதிர்கட்சி ரொம்ப ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆப்போனன்ட்ல அந்த ஆப்போனன்ட் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் ஆளுங்கட்சி ஸ்ட்ராங்கா அவங்களோட கோரிக்கைகளை முன்னிறுத்தி அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எல்லாம் ஐயோ நம்ம பயந்துட்டு ஒழுங்கு ஆட்சி பண்ணணுமே அப்படின்னு சொல்லி ஆட்சி பண்ணுவாங்க.
சரி, ஓகே. இந்த மாதிரி அதாவது பார்ட்டா எந்திரிச்சு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்துச்சு. இதுல வந்து பாதியிலேயே இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன பேசினாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்களை வந்து சொல்லிட்டு எங்களுக்கு நம்பிக்கை வாக்கெடுப்புல இப்போதைக்கு எங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுக அதை சார்ந்த சில அவங்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் வெளிநடப்பு செஞ்சு போயிருந்தாங்க. அதுக்கப்புறமா அதிமுக ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சு. எடப்பாடி அவர்கள் வந்து பேசினாரு. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவரோட அருமை பெருமைகள், கோவிட் டைம்ல நான் அந்த மாதிரி பண்ணேன், இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நிறைய அருமை பெருமைகளை வந்து பேசினாரு. இருந்தாலும் அவரோட முகத்துல சிறியதா ஒரு மன வருத்தம், சிறியதா இல்ல ரொம்பவே பெருசா. ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதிமுக இப்ப வந்து பிரேக் ஆயிடுச்சு. சோ இப்படி அவர் பேசி முடிச்ச உடனேயுமே சபாநாயகர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எஸ்பி வேலுமணி இருக்கார்ல, அவரா சி.வி. சண்முகமானந்தர்ல அவர் வந்து எந்திரிச்சு பேசுறதுக்கு அனுமதி கொடுக்கிறாரு. சோ இவரை பேச விடாம எடப்பாடியை சேர்ந்த அவங்களோட கூட்டாளிகள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எடப்பாடி அவர்களோட ஆதரவா உள்ளவர்கள் வந்து இவர் வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு பேசக்கூடாது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எடப்பாடி ஐயா வந்து என்ன பேசிட்டு உட்காந்துட்டாருன்னா, விஜய் தலைமையிலான அரசுக்கு நாங்க வந்து ஆதரவுக்கு அதிமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவு அளிக்காது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் வந்து உட்காந்துட்டாரு. உட்கார்ந்து முடிச்ச உடனேயுமே இவர் வந்து எந்திரிச்ச உடனே எடப்பாடியை சேர்ந்த அவரோட ஆதரவாளர்கள் வந்து அதிமுகவை சேர்ந்த அதே சட்டமன்ற உறுப்பினரை பேச விடல. அது சபாநாயகர் இருந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இது சொல்றதுக்கும் உங்களுக்கு எந்த உரிமையுமே கிடையாது, நான் தான் பேச வைக்கிறதுக்கான உரிமையை கொடுக்கறவன், அவங்களுக்கு பேசுறதுக்கான உரிமை இருக்கு, அவர் பேசுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்க எல்லாரும் அமைதியா உட்காருங்க, நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ இப்படி பேசும்போது பின்னாடி சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் நம்ம எல்லாருமே தெரியும், கொரோனா டயத்துல ரொம்ப ஓடி ஓடி வேலை பார்த்தாரு. சோ நியூஸ்ல அந்த நேரத்துல அவரோட ஃபேஸ் தான் அதிகமா வந்து தெரிஞ்சிச்சு. சோ விஜயபாஸ்கர் இந்த மாதிரி அவங்களோட சேர்ந்த அந்த 30 பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, டக்குன்னு எந்திரிச்சு அன்னைக்கு இந்த அண்ணா திராவிட கட்சி வந்து அந்த காலத்துல இருந்து அப்படி, இந்த காலத்துல இருந்து இப்படி, நாங்க வந்து இவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம், அது மட்டும் இல்லாம அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை சரியா கொண்டு போறதுக்கு தமிழக வெற்றி கழகத்தினால மட்டும்தான் முடியும், அதனால விஜய் அவர்களுக்கு நாங்க 30 எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போட்டாப்ல. சோ இது சொன்ன உடனே இந்த பக்கம் எடப்பாடி அவர்கள் வந்து இடிஞ்சு போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டாரு. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, ஆதரவு கொடுக்குறாங்க, தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவுக்கு சந்தோஷமான விஷயம் தான், இதுல வந்து சந்தேகப்படக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனா இப்படிப்பட்ட ஒரு கூட்டாளிகளை எடப்பாடி ஐயா பழனிசாமி அவர்கள் வந்து எப்படி இவ்வளவு நாட்கள் வந்து கட்டி காத்தாரு அப்படின்றதான் எனக்கு தெரியல. ஏன்னா அதிமுக யாரோ தலைமையில இருந்தா வந்து ஒரு ஆண்ட கட்சி, இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து கட்டி காப்பாத்திக்கிட்டு இருக்காரு. இதையும் உடஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த செங்கலை வந்து உருவி தனித்தனியா போயிட்டு இருக்கு. பல கட்சிகளோட ஃபர்ஸ்ட் பன்னீர்செல்வம் உடஞ்சு போய் திமுக சேர்ந்தாரு. இப்ப இத்தனை 30 எம்எல்ஏக்கள் எனக்கு தெரிஞ்சு ஆதரவு கொடுக்குறாங்கல்ல, சீக்கிரமே உடஞ்சு போய் தமிழக வெற்றி கழகத்துக்கு சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது தமிழக வெற்றி கழகம் ஒரு காலத்துல 5 சீட்டு ஜெயிக்குமா, 10 சீட்டு ஜெயிக்குமா, நீங்க எல்லாம் ஒரு ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியால இருந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள்ல இருந்து அவரை திட்டாத கட்சிகளே கிடையாது. ஆனா இன்னைக்கு அவரை வச்சுதான் தமிழ்நாட்டு அரசியல சுத்தி இருக்கு அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டாரு. போட்டி போட்டுக்கிட்டு வந்து திட்டுனவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி, இப்ப எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் போட்டி போட்டுக்கிட்டு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 30 எம்எல்ஏல பேக்கப்பா தூக்குனது யாரு தெரியுமா? அதுதான் நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு கடப்பாறையா இருக்கிற நம்ம ஐயா பேரு டக்குன்னு வர மாட்டேங்குது, ஐயோ, அதிமுக இருந்து வந்தாங்க, செங்கோட்டையன் சார். அவரு தரமான ஒரு செய்கை வந்து செஞ்சுட்டாரு. சோ அதாவது நிறைய பேரை நான் ரிமெம்பர் பண்ணி வச்சிருக்கனால டக்குன்னு பேர் வந்து ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. அக்கா என் வீடியோல வந்து கமெண்ட் பண்ண வந்து திட்டாதீங்க, என்னோட ஒரு பேர் கூட ஞாபகம் வச்சுக்கிற மாட்டேன் அப்படின்னு. சோ செங்கோட்டையன் அவர் வந்து சூப்பரா வந்து இந்த பக்கம் பேக்கப்பை தூக்கிட்டு வந்து இந்த பக்கம் வந்து ஸ்ட்ராங்கா சேஃபா நிப்பாட்டிட்டாரு. சோ இதுல இருந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கு முக்கியமா மக்கள் ஓட்டு போட்டது எதுக்காக அப்படின்னா, மாற்றம் தேவை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. ஆனா இப்போதைக்கு அந்த கட்சியில இருக்கக்கூடிய முக்காவாசி பேர் திமுக உடைஞ்சு வந்து சேர்ந்த ஒரு நபர்களா இருக்காங்க. சோ இவங்களை வச்சு ஒழுங்கான ஒரு ஆட்சியை தமிழக வெற்றி கழக தலைவர் ரொம்பவே பாதுகாப்பாக கொடுக்கணும். ஏன்னா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து இப்போதைக்குதான் அரசியல்ல எல்கேஜி கூட சேரல, ப்ரீகேஜி சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு பேசுறதுல இருந்து அரசியல் அனுபவத்துல இருந்து நிறைய தேவை. அதுக்கு செங்கோட்டையன் அவர் வந்து கூட ஹெல்ப்ஃபுல்லா இருப்பார் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த உடஞ்சு வந்து சேர்றாங்க பாருங்க, 50-60 வருஷமா அரசியல்ல ஊர்னவங்க, எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா அப்படின்னு சொல்லி, அறிஞர் அண்ணா, அந்த மாதிரி பல கட்சிகளை இருந்து ஊறி போய் அரசியல்ல மிகப்பெரிய ஒரு சாணக்கியர்களா இருந்தவங்க ஃபியூச்சர்ல உங்களே கவுத்துட்டு அவங்க கூட ஏறி உட்கார்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப இருக்கு. அதனால தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களே, நீங்க வந்து பதவி ஏற்றவன்னு ஒண்ணு சொன்னீங்க,
அந்த பக்கம் இல்லாம இந்த பக்கம் இல்லாம ஸ்ட்ரெயிட்டா எல்லாமே என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை உங்களோட கண்ட்ரோல்லே வச்சுக்கோங்க. வெட்டிங்க. தமிழக வெற்றி கழகம் இன்னொரு திமுகவா அதிமுகவா மாறுறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. ஏன்னா இருக்கக்கூடிய நிறைய பேரு இப்ப அவங்கதான் இருக்காங்க. ரொம்ப சேஃபா கையாளுங்க. இருந்தாலும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதாவது இன்னைக்கு நடந்த சட்டப்பேரவை அந்த தேர்தல் வந்து நம்பிக்கை வாக்கெடுப்புல மெஜாரிட்டியா 144 ஆதரவுகளை வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சோ உங்களோட ஆட்சி தொடரட்டும், நல்ல ஆட்சியா தொடரட்டும். அந்த நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. எந்த மாதிரி நல்ல விஷயங்கள் அப்படின்னா ஒயின் ஷாப்பை மூடுறதுல இருந்து போதை பழக்கங்களை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுல இருந்து நிறைய நல்ல திட்டங்கள் வந்து எடுத்து கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. மக்களோட ஆதரவு உங்களுக்கு என்னைக்குமே இருக்கும். நான் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கறேன். வளர்க்காம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அரசியல் மட்டும் இல்ல, எல்லாத்தையும் பத்தி பேசுவோம். டாடா பை.